மிஸ் யூ மாமா. நீங்கன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். ஆனால் எல்லார்கிட்டேயும் நல்லா பாசமாக இருப்பீங்க. பட் நீங்கள் உண்மைக்கும் மனசார எங்களை தான் எங்ககிட்ட பாசமாக இருந்தீங்க. அது யாருக்குமே தெரியாமே போச்சு. சின்ன வயசுலலாம் பயப்படுவேன் பேச. பட் மேரேஜ்க்கு அப்புறம் அவ்வளோ ஜாலியாக நீங்கள் என்கிட்ட பேசுனீங்க. தம்பி கூடனா அவ்வளோ அழகாக விளாடுவீங்க. தம்பியும் அதே மாதிரி கண்ணன் தாத்தான்னு எப்போவுமே பாசமாக இருப்பான். உங்கள் கூட சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கணும்னா ஆப்ரேஷன் டைம் இருந்தது. அப்போ உங்களுக்கு நல்லா எடுக்காமல் போச்சு. லாஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ கூட எடுப்பேன்னு நினச்சி கூட பார்க்கலன்னா தம்பியை வச்சு. எப்போவுமே உங்களை மாதிரி யாருமே வர முடியாது மாமா. உங்கள் மனசுக்கு நீங்கள் எப்போவுமே நல்லா தான் இருப்பீங்க. மேலேயும் நீங்கள் லாஸ்ட்டாக என்கிட்ட அவ்வளோ சிரித்து பேசினேன் ஞாபகம் இருக்குது. சதீஷும் நானும் இப்போ நீ வேலை பார்க்க மாட்டே அப்படிலாம் சொன்னது எப்படியோ தெரியல மாமா. எனக்கு சின்ன வயசுலேருந்து உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் என்ன தான் இன்னும் மல்லியமாக தான் பாவம் போல் இருக்குது பார்க்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கன்னா உயிர் அவ்வளோ நான் இப்படி பண்ணிட்டீங்க. ஆனால் ரியலி மிஸ் யூ மாமா. நீங்கள் எப்போ மேலேயுமே நல்லா தான் இருப்பீங்க. மாமா ஆஃபீஸ்